வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, ஹவு டு மேக் அ கொஸ்டின் சென்டென்சஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது நமக்கு தெரியும். அதிலேருந்து எப்படி அதை கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐனா நான், யூ நீ அல்லது நீங்கள், வீனா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம்னா சம் அதர் நேம். ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நோ கன்ஃபியூஷன், எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட செகண்ட் ஃபார்ம் போடணும். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அதிலிருந்து எப்படி கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீ கடைக்கு வந்தாய் அப்படின்னா நீனா யூ, வர்றதுக்கு கம், கேம், கம். ஸோ நம்ம பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். கேம், கடைக்கு, டு ஷாப். நீ கடைக்கு வந்தாய் அப்படின்னா யூ கேம் டு ஷாப். நெக்ஸ்ட்டு நீ கடைக்கு வரவில்லை. எப்போவுமே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப் டிட். ஸோ நம்ம டிட் ஆட் பண்ணுறோம். நீனா யூ, ஆக்ஸிலரி வேர்ப் டிட் போட்டாச்சு. இல்லை, இல்லைக்காக நாட், வரவில்லை ஸோ வர்றதுக்காக கம், கடைக்கு டு ஷாப். நம்ம இங்கே ஆக்ஸிலரி வேர்ப் டிட் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே பாஸ்ட் டென்ஸாக எழுதக்கூடாது, ப்ரெசன்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணிடணும். டிட்டு வந்தால் கேமில் இருந்தால் ரெண்டாக பிரித்து டிட்டு ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம். கேம் தான் டிட் ப்ளஸ் கம்மா இருக்குது, நடுவில் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நீ கடைக்கு வரவில்லை. யூ டிட் நாட் கம் டு ஷாப். நீ கடைக்கு வந்தாய். யூ கேம் டு ஷாப். நீ கடைக்கு வரவில்லை. யூ டிட் நாட் கம் டு ஷாப். ஆல்ரெடி பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், தெரியாதவங்க அதை பாருங்கள். இப்போ நம்ம எப்படி கொஸ்டினாக மேக் பண்ணுறதுன்னு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நீ கடைக்கு வந்தாயா. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ கடைக்கு வந்தாய். இதை அப்படியே கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆக்ஸிலரி வேர்ப் பிஃபோர் த சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வேர்பை கொண்டு வந்தாலே போதும். நீ கடைக்கு வந்தாய். யூ கேம் டு ஷாப். கடைக்கு வந்தாயா. ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் முன்னாடி கொண்டு வந்தாலே போதும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப் டிட். ஸோ டிட், நீக்கு யூ, வர்றதுக்கு கம், கடைக்கு டு ஷாப். நீ கடைக்கு வந்தாயா. டிட் யூ கம் டு ஷாப். ஓகே, நெக்ஸ்ட் நீ கடைக்கு வரவில்லையா. இது என்னென்னா பாசிட்டிவான கொஸ்டின், இது நெகட்டிவான கொஸ்டின். நார்மலாக கொஸ்டின்னா ஆக்ஸிலரி வேர்ப் முன்னாடி கொண்டு வரணும். ஸோ டிட் முன்னாடி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் அப்படிங்கிறனால ஒரு நாட் ஆட் பண்ணுறோம், டிட் நாட். நீக்கு யூ, வர்றதுக்கு கம், கடைக்கு டு ஷாப். நீ கடைக்கு வரவில்லையா. டிட் நாட் யூ கம் டு ஷாப். அவ்வளோதாங்க. கொஸ்டின் கேட்கணுன்னா ஆக்ஸிலரி வேர்பை முன்னாடி கொண்டு வரணும். பாஸ்ட் டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப் டிட்டு. ஸோ நார்மலான பாசிட்டிவ் கொஸ்டின்னா டிட் மட்டும் கொண்டு வரோம், நெகட்டிவ் கொஸ்டின்னா டிட் நாட் கொண்டு வரோம், அவ்வளோதான். நீ கடைக்கு வந்தாய். யூ கேம் டு ஷாப். நீ கடைக்கு வரவில்லை. யூ டிட் நாட் கம் டு ஷாப். நீ கடைக்கு வந்தாயா. டிட் யூ கம் டு ஷாப். நீ கடைக்கு வரவில்லையா. டிட் நாட் யூ கம் டு ஷாப். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் கார் வாங்கினான். ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. ஸோ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன்னா ஹீ, வாங்குறதுக்கு பை, பாட். நம்ம பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாட்
காருக்கு a car. அவன் கார் வாங்கவில்லை. அவன்னா he, வாங்கவில்லை. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணோம். ஆக்சிலரி வேர்பு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட், இல்லைக்கு நாட், வாங்கிறதுக்கு பை, காருக்கு a car. அவன் கார் வாங்கவில்லை. he did not buy a car. நெக்ஸ்ட் பாருங்கள், இதான் கொஸ்டின். அவன் கார் வாங்கினானா. இங்கே பாருங்கள், அவன் கார் வாங்கினான், அவன் கார் வாங்கினானா. ஸோ ஆக்சிலரி வேர்பை பிஃபோர் த சப்ஜெக்ட் டிட் போட்டாச்சு. அவனுக்கு he, வாங்கிறதுக்கு பை, கார் a car. அவன் கார் வாங்கினானா. டிட் he buy a car? நெக்ஸ்ட், அவன் கார் வாங்கவில்லையா. ஸோ நெகட்டிவான கொஸ்டின் சென்டென்ஸ். பாசிட்டிவான கொஸ்டின்னா டிட் கொண்டு வரோம். நெகட்டிவான டிட் நாட். அவனுக்கு he, வாங்கிறதுக்கு பை, காருக்கு a car. அவன் கார் வாங்கவில்லையா. டிட் நாட் he buy a car? நான் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவன் கார் வாங்கினான். he bought a car. அவன் கார் வாங்கவில்லை. he did not buy a car. அவன் கார் வாங்கினானா. did he buy a car? அவன் கார் வாங்கவில்லையா. did not he buy a car? பாசிட்டிவான கொஸ்டினாக இருந்தால் நார்மலாக கொஸ்டின் கேட்கணும், ஆக்சிலரி வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். பாசிட்டிவான கொஸ்டினாக இருந்தால் ஒன்லி ஆக்சிலரி வேர்ப் மட்டும் கொண்டு வந்தால் போதும், டிட் மட்டும் வந்தால் போதும். அதே இது நெகட்டிவான கொஸ்டினாக இருந்தால் டிட் கூட நாட்டும் சேர்ந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரணும். இது டிட் ஹி, இது டிட் நாட் ஹி, அவ்வளோதான். மற்றபடி ஒரே ஆக்சிலரி வேர்ப் தான், அது வந்து டிட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் அவர்கள் தூங்கினார்களாம். கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். அவர்கள் தூங்கினார்களாம். ஸோ கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட கொஸ்டின். ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி கொண்டு வரணும். ஆக்சிலரி வேர்ப் வந்து டிட். அவர்கள் தே தூங்குறதுக்கு வந்து ஸ்லீப். டிட் தே ஸ்லீப்? அவர்கள் தூங்கவில்லையா. ஸோ நெகட்டிவான கொஸ்டின். ஆக்சிலரி வேர்ப் டிட்டு, நெகட்டிவ்க்கு நாட். டிட் நாட். அவர்கள் தே தூங்குறது ஸ்லீப். அவர்கள் தூங்கவில்லையா. டிட் நாட் தே ஸ்லீப். நீ ஆங்கிலம் படித்தாயா. ஸோ கொஸ்டின் ஆக்சிலரி வேர்ப் வந்து டிட்டு பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட். நீக்கு யூ, படிக்கிறதுக்கு லேர்ன், ஆங்கிலம் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் படித்தாயா. டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் படிக்கவில்லையா. ஸோ நெகட்டிவான கொஸ்டின்ஸ், அதனால் டிட் நாட் முன்னாடி வந்திருக்கு. டிட் நாட். நீக்கு யூ, படிக்கிறதுக்கு லேர்ன், ஆங்கிலம் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் படிக்கவில்லையா. டிட் நாட் யூ லேர்ன் இங்கிலீஷ். நீ மியூசிக் கேட்டாயா. ஆக்சிலரி வேர்ப் கொஸ்டின் வந்ததுனால ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வரணும். பாஸ்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் டிட். நீக்கு யூ, கேட்கறதுக்கு வந்து லிசன். மியூசிக்னா மியூசிக். இப்போ வந்து மியூசிக் அப்படிங்கிறதுனால கேட்கறதுக்கு லிசன். இந்த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். லிசன் அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அவன் கால்பந்து விளையாடினானா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிலரி வேர்ப் டிட். அவனுக்கு ஹீ, ப்ளே, விளையாடுறதுக்கு ப்ளே, கால்பந்து ஃபுட்பால். டிட் ஹீ ப்ளே ஃபுட்பால். அவன் கால்பந்து விளையாடவில்லையா. நெகட்டிவான கொஸ்டின். ஸோ ஆக்சிலரி வேர்ப் டிட்டு ப்ளஸ் நாட். டிட் நாட். அவனுக்கு ஹீ, விளையாடுறது ப்ளே, கால்பந்து ஃபுட்பால். அவன் கால்பந்து விளையாடவில்லையா. டிட் நாட் ஹீ ப்ளே ஃபுட்பால். நான் ஒன் டைம் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவர்கள் தூங்கினார்களா. டிட் தே ஸ்லீப். அவர்கள் தூங்கவில்லையா. டிட் நாட் தே ஸ்லீப். நீ ஆங்கிலம் படித்தாயா. டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் படிக்கவில்லையா. டிட் நாட் யூ லேர்ன். நீ மியூசிக் கேட்டாயா. டிட் யூ லிசன் மியூசிக். நீ மியூசிக் கேட்கவில்லையா. டிட் நாட் யூ லிசன் மியூசிக். அவன் கால்பந்து விளையாடினானா. டிட் ஹீ ப்ளே ஃபுட்பால். அவன் கால்பந்து விளையாடவில்லையா. டிட் நாட் ஹீ ப்ளே ஃபுட்பால். The next example, நாங்கள் ஃப்ளாட்டில் வசிக்கிறோமா. ஸோ கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸோட கொஸ்டின். ஆக்சிலரி வேர்ப் டிட்டு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தாச்சு டிட். நாங்களுக்கு வி, வசிக்கிறது அதாவது வாழ்கிறத வந்து நம்ம லிவ் அப்படி சொல்லுவோம். லிவ் ஃப்ளாட்டில். ஸோ இந்த ஃப்ளாட். நாங்கள் ஃப்ளாட்டில் வசிக்கிறோமா. டிட் வி லிவ் இன் த ஃப்ளாட். நாங்கள் ஃப்ளாட்டில் வசிக்கவில்லையா. நெகட்டிவான கொஸ்டின். ஃபஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் டிட்டு, நெகட்டிவ்காக ஒரு நாட். நாங்களுக்கு வி, வசிக்கிறது லிவ், ஃப்ளாட்டில் இன் தி ஃப்ளாட். நாங்கள் ஃப்ளாட்டில் வசிக்கவில்லையா. டிட் நாட் வி லிவ் இன் த ஃப்ளாட்.
அவர்களுக்கு பூ பிடிக்குமா? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின். ஆக்ஸிலரி வெர்ப் டிட்டு. ஸோ டிட் போட்டாச்சு. அவர்களுக்கு தே. பிடிக்கிறது லைக். பூனா ஃப்ளவர். அவர்களுக்கு பூ பிடிக்குமா? டிட் தே லைக் ஃப்ளவர்? அவர்களுக்கு பூ பிடிக்கவில்லையா? ஸோ நெகட்டிவான கொஸ்டின். ஆக்ஸிலரி வெர்ப் டிட்டு. நெகட்டிவ்காக ஒரு நாட். அவர்களுக்கு தே. பிடிக்கிறது லைக் பூ ஃப்ளவர். அவர்களுக்கு பூ பிடிக்கவில்லையா? டிட் நாட் நீட். அவர்களுக்கு பூ பிடிக்கவில்லையா? டிட் நாட் தே லைக் ஃப்ளவர்? அவள் புது படம் பார்த்தாளா? ஸோ கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ஸோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்ஸிலரி வெர்பை முன்னாடி கொண்டு போகிறோம். டிட். அவள் ஷீ. பார்க்கிறது வாட்ச். புது படம் த நியூ மூவி. படம் பார்க்குறதுலாம் வாட்ச் தான் சொல்லுவோம். அவள் புது படம் பார்க்கவில்லையா? டிட் நாட். பார்க்கவில்லையா? ஸோ நெகட்டிவான கொஸ்டின் வந்திருக்கு. ஆக்ஸிலரி வெர்ப் டிட்டு. இல்லைக்கு ஒரு நாட். அவள் ஷீ. பார்க்கிறது வாட்ச். புது படம் த நியூ மூவி. அவள் புது படம் பார்க்கவில்லையா? டிட் நாட் ஷீ வாட்ச் த நியூ மூவி? அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்களா? ஸோ கொஸ்டின் வந்திருக்கு. பாஸ்ட் டென்ஸோட கொஸ்டின். அதனால் ஆக்ஸிலரி வெர்ப் டிட்டு. அவர்களுக்கு தே. விளையாடுறது ப்ளே. கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்களா? டிட் தே ப்ளே கிரிக்கெட்? அவர்கள் கிரிக்கெட் விளையாடவில்லையா? ஸோ நெகட்டிவான கொஸ்டின். அதனால் ஃபஸ்ட் ஆக்ஸிலரி வெர்ப் டிட் போட்டிருக்கோம். நெகட்டிவ்காக ஒரு நாட். அவர்கள் தே. விளையாடுறது ப்ளே. கிரிக்கெட்